போகர் சித்தர் 18 சித்தர்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் உண்மையில் சித்தர்கள் நூற்றுக்கணக்கானோர் இருக்கின்றனர். அதில் பெண் சித்தர்களும் அடங்குவர். ஆயக்கலைகள் 64யும் கற்று தேர்ந்தவர் போகர். இவர் இயற்பியல், வேதியியல், கணிதம் என்று அனைத்து பிரிவுகளிலும் சிறந்து விளங்கியவர். அஷ்டமா சித்திகளையும் கற்றுணர்ந்தவர். இவருக்கு கூடுவிட்டு கூடுபாயும் அற்புதக் கலையும் தெரியுமாம். மனிதர்கள் சாகாவரம் பெறுவதற்கு பல ஆராய்ச்சிகளை தன் சக்தியின் மூலம் மேற்கொண்டவர். அதில் வெற்றியும் கண்டவர் என்ற குறிப்புகள் உள்ளது. சாகாவரம் என்பது இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயமாகும். மேலும் இது இறைவனுக்கு எதிராக செயல்படும் என்பதால் பல முனிவர்களும் சித்தர்களும் இவரிடம் இதை நிறுத்தும்படி கோரியுள்ளனர். இதற்கான சான்றுகள் பல முனிவர்கள் குறிப்புகளாக எழுதியுள்ளனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்ற போகர் தன்னுடைய இந்த அசாத்திய ஆராய்ச்சியை நிறுத்திவிட்டார். அதன் பிறகு இவர் அதை பயன்படுத்தினாரா என்பது பலருக்கும் இன்று வரை விடை தெரியாத ஒரு கேள்வியாக நிற்கிறது. போகர் கண்டுபிடித்த ஆயிரக்கணக்கான அற்புத மூலிகைகளைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த சாகாமூலியை தான் பிரித்து எரியூட்டி பல கட்டத்திற்கு பிறகு பாஷாணங்களாக மாற்றி சில மாற்றங்கள் செய்து நவபாஷாணமாக மாற்றப்பட்டது என்று கூறப்படுகிறது. அந்த நவபாஷாணத்தால் கொண்டு செய்யப்பட்ட சிலைதான் பழனி முருகன் கோவிலில் இருக்கும் நவபாஷாண முருகன் சிலை ஆகும். இவர் இன்னும் சில நவபாஷாண சிலைகளை செய்ததாக குறிப்புகள் உள்ளது. ஆனால் அவைகள் எங்கு உள்ளது என்பது யாருக்கும் இதுவரை தெரியாது. நவபாஷாண முருகன் சிலையை செய்ததும் பழனியில் இருந்து மாயமாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அதன்பின் போகரை யாரும் பார்க்கவில்லை.